நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலில் எவ்வளவோ டிப்ஸு எவ்வளவோ வீடியோஸ் நம்ம போட்டிருந்தாலும் எப்போவுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக் அண்ட் எல்லாருமே ரொம்ப ஆவலாக பார்க்குற டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரெக்னன்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆசையாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம எப்போவுமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இதுதான், பீரியட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, சில பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, எனக்கு சுத்தமாக சிம்டம்ஸே இல்லை, ஆனால் சிம்டம்ஸ் இல்லைன்னா கூட நான் கன்சீவ் ஆவேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ சிம்டம்ஸ் இல்லாமல் கூட கன்சீவ் ஆக முடியுமா, அண்ட் சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கணுமா, அப்படி சிம்டம்ஸே இல்லாதவங்க எதை வச்சு நம்ம ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ட்ரிக் தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாலுமே நீங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை தாராளமாக ஷேர்